மகாலய அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். மதுரை தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவிலிலும் நீண்ட வரிசையில் நின்று தர்ப்பணம் கொடுத்தனர். சென்னையில் நாசர் தலைமையில் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம். நடிகர் சங்க கட்டட பணிகள் குறித்து ஆலோசனை. ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு புதிய கட்டண உயர்வு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. விசாவுக்கான 88 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணம் அல்ல, ஒருமுறை கட்டணம் எனவும் அமெரிக்கா விளக்கம். H1B விசா வைத்திருப்பவர்கள் உடனடியாக அமெரிக்கா திரும்ப தேவையில்லை என அறிவிப்பு. திடீரென உருவான அச்சத்தால் அமெரிக்காவுக்கான விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. GST குறைப்பால் 700 பொருட்களின் விலையை குறைத்தது அமுல் நிறுவனம். நெய், வெண்ணெய், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைப்பு நாளை அமல். GST மாற்றத்தால் குறையும் ரயில் நீர் பாட்டில்களின் விலை. அரை லிட்டர் 1 லிட்டர் பாட்டில்களின் விலை ₹1 குறைகிறது. தமிழ்நாடு அடைந்துள்ள இரட்டை இலக்க வளர்ச்சியே திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைக்கான சாட்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக ஆட்சி காலத்தை விட இது டபுள் மடங்கு வளர்ச்சி. அவங்க 10 ஆண்டுகளை செய்ய முடியாததை நாம் 4 ஆண்டுகளில் செஞ்சு காட்டியிருக்கிறோம். நாகை திருவாரூரில் பரப்புரை மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய். அடக்குமுறை அரசியலுக்கு அஞ்சமாட்டேன் என சவால். நாகையில் விஜய் பரப்புரைக்கு கூடிய கூட்டத்தால் இடிந்த மாதா திருமண மண்டப சுற்றுச்சுவர். தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தாவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. யாரோ எழுதி கொடுத்ததை படிப்பது போல் இருக்கிறது விஜயின் பேச்சு. நாகை மருத்துவமனையில் பிரசவ வார்டில் மருத்துவர்கள் இல்லை என விஜய் கூறியதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. மைசூருவில் இருந்து சென்னை வந்த வந்தே பாரத் ரயிலில் என்ஜின் கோளாறு. திருப்பத்தூர் அருகே 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேரி மற்றும் செங்காடு மலைகிராம மக்களிடையே எருதுவிடும் விழாவில் மோதல். சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறை வாகனத்தின் மீது கற்களை வீசி விரட்டி அடித்தனர். ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களை முடக்கிய சைபர் தாக்குதல். விமான சேவைகள் கடும் பாதிப்பு. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் இன்று இந்தியா பாகிஸ்தான் மோதல். வேக புயல் பும்ரா அணிக்கு திரும்புவார் என எதிர்பார்ப்பு. விராட் கோலியின் சாதனையை முறியடித்த ஸ்மிருதி மந்தனா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 50 பந்துகளில் சதமடித்த அசத்தல். நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிப்பு. பணிவுடனும் முழு மனதுடனும் ஏற்பதாக மோகன்லால் மகிழ்ச்சி. மகாலய அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். மதுரை தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவிலிலும் நீண்ட வரிசையில் நின்று தர்ப்பணம் கொடுத்தனர். சென்னையில் நாசர் தலைமையில் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம். நடிகர் சங்க கட்டட பணிகள் குறித்து ஆலோசனை. ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு புதிய கட்டண உயர்வு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. விசாவுக்கான 88 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணம் அல்ல, ஒருமுறை கட்டணம் எனவும் அமெரிக்கா விளக்கம். H1B விசா வைத்திருப்பவர்கள் உடனடியாக அமெரிக்கா திரும்ப தேவையில்லை என அறிவிப்பு. திடீரென உருவான அச்சத்தால் அமெரிக்காவுக்கான விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. GST குறைப்பால் 700 பொருட்களின் விலையை குறைத்தது அமுல் நிறுவனம். நெய், வெண்ணெய், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைப்பு நாளை அமல். GST மாற்றத்தால் குறையும் ரயில் நீர் பாட்டில்களின் விலை. அரை லிட்டர் 1 லிட்டர் பாட்டில்களின் விலை ₹1 குறைகிறது.
தமிழ்நாடு அடைந்துள்ள இரட்டை இலக்க வளர்ச்சியே திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைக்கான சாட்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக ஆட்சி காலத்தை விட இது டபுள் மடங்கு வளர்ச்சி. அவங்க 10 ஆண்டுகளை செய்ய முடியாததை நாம் 4 ஆண்டுகளில் செஞ்சு காட்டியிருக்கிறோம். நாகை திருவாரூரில் பரப்புரை மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய். அடக்குமுறை அரசியலுக்கு அஞ்ச மாட்டேன் என சவால். நாகையில் விஜய் பரப்புரைக்கு கூடிய கூட்டத்தால் இடிந்த மாதா திருமண மண்டப சுற்றுச்சுவர். தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தாவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. யாரோ எழுதி கொடுத்ததை படிப்பது போல் இருக்கிறது விஜயின் பேச்சு. நாகை மருத்துவமனையில் பிரசவ வார்டில் மருத்துவர்கள் இல்லை என விஜய் கூறியதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. மைசூருவில் இருந்து சென்னை வந்த வந்தே பாரத் ரயிலில் என்ஜின் கோளாறு. திருப்பத்தூர் அருகே 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேரி மற்றும் செங்காடு மலைகிராம மக்களிடையே எருதுவிடும் விழாவில் மோதல். சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறை வாகனத்தின் மீது கற்களை வீசி விரட்டி அடித்தனர். ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களை முடக்கிய சைபர் தாக்குதல். விமான சேவைகள் கடும் பாதிப்பு. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் இன்று இந்தியா பாகிஸ்தான் மோதல். வேக புயல் பும்ரா அணிக்கு திரும்புவார் என எதிர்பார்ப்பு. விராட் கோலியின் சாதனையை முறியடித்த ஸ்மிருதி மந்தனா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 50 பந்துகளில் சதமடித்த அசத்தல். நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிப்பு. பணிவுடனும் முழு மனதுடனும் ஏற்பதாக மோகன்லால் மகிழ்ச்சி. மகாலய அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். மதுரை தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவிலிலும் நீண்ட வரிசையில் நின்று தர்ப்பணம் கொடுத்தனர். சென்னையில் நாசர் தலைமையில் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம். நடிகர் சங்க கட்டட பணிகள் குறித்து ஆலோசனை. ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு புதிய கட்டண உயர்வு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. விசாவுக்கான 88 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணம் அல்ல, ஒருமுறை கட்டணம் எனவும் அமெரிக்கா விளக்கம். H1B விசா வைத்திருப்பவர்கள் உடனடியாக அமெரிக்கா திரும்ப தேவையில்லை என அறிவிப்பு. திடீரென உருவான அச்சத்தால் அமெரிக்காவுக்கான விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. GST குறைப்பால் 700 பொருட்களின் விலையை குறைத்தது அமுல் நிறுவனம். நெய், வெண்ணெய், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைப்பு நாளை அமல். GST மாற்றத்தால் குறையும் ரயில் நீர் பாட்டில்களின் விலை. 1/2 லிட்டர் 1 லிட்டர் பாட்டில்களின் விலை ₹1 குறைகிறது. தமிழ்நாடு அடைந்துள்ள இரட்டை இலக்க வளர்ச்சியே திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைக்கான சாட்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக ஆட்சி காலத்தை விட இது டபுள் மடங்கு வளர்ச்சி. அவங்க 10 ஆண்டுகளை செய்ய முடியாததை நாம் 4 ஆண்டுகளில் செஞ்சு காட்டியிருக்கிறோம். நாகை திருவாரூரில் பரப்புரை மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய். அடக்குமுறை அரசியலுக்கு அஞ்ச மாட்டேன் என சவால். நாகையில் விஜய் பரப்புரைக்கு கூடிய கூட்டத்தால் இடிந்த மாதா திருமண மண்டப சுற்றுச்சுவர். தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தாவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. யாரோ எழுதி கொடுத்ததை படிப்பது போல் இருக்கிறது விஜயின் பேச்சு. நாகை மருத்துவமனையில் பிரசவ வார்டில் மருத்துவர்கள் இல்லை என விஜய் கூறியதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. மைசூருவில் இருந்து சென்னை வந்த வந்தே பாரத் ரயிலில் என்ஜின் கோளாறு. திருப்பத்தூர் அருகே 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேரி மற்றும் செங்காடு மலைகிராம மக்களிடையே எருதுவிடும் விழாவில் மோதல்.
சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறை வாகனத்தின் மீது கற்களை வீசி விரட்டி அடித்தனர். ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களை முடக்கிய சைபர் தாக்குதல், விமான சேவைகள் கடும் பாதிப்பு. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் இன்று இந்தியா பாகிஸ்தான் மோதல். வேக புயல் பும்ரா அணிக்கு திரும்புவார் என எதிர்பார்ப்பு. விராட் கோலியின் சாதனையை முறியடித்த ஸ்மிருதி மந்தனா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 50 பந்துகளில் சதமடித்த அசத்தல். நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிப்பு. பணிவுடனும் முழு மனதுடனும் ஏற்பதாக மோகன்லால் மகிழ்ச்சி.